அமெரிக்க தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார் பாஸ்டர் வெங்கட் அவர்கள். இணைப்பிற்கும் பாஸ்டர் அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம், இணைப்போம். பாஸ்டர் பிரைஸ்லடம்மா, எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையினால கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறேன் பாஸ்டர். கர்த்தரின் நாமத்தினாலும் நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை தருவதற்காக. கர்த்தரின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கின்றோம். நன்றி அம்மா. ஒரு வசனத்தை படிப்போம். யாக்கோபு 4:8, பக்கம் 315. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம். இரக்கம் கிருபையும் உள்ள பரம தகப்பனே, உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய வார்த்தை எங்களுக்கு விளக்கி சொல்லும். வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி நடக்க கிருபை செய்யும் ராஜா. அன்பரேசன் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யாக்கோபு 4:8, தேவனிடத்தில் சேருங்கள். இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், கம் நை அன்டு மீ அண்ட் ஹி வில் கம் நை அன்டு யூ. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இது எப்படின்னாக்கா, நம்ம ரட்சிக்கப்படுறோம். நாங்களும் இதே ஒரு அனுபவத்துக்குள்ளதான் போனோம். நான் எங்களோட அனுபவத்தை சொல்றேன். நாங்க ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலைக்குள்ள போய்கிட்டு இருந்தோம். ஒரு காலத்துல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு கடுமையான காலத்துக்குள்ள போய்கிட்டு இருந்தோம். நானும் என் மனைவியும். எனக்கு அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு ஒரே ஒரு வயசு தான், 1 வயசு. அப்ப சடனா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்ப இந்தியாவுக்கு திரும்பி போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்ப ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஒரு பாஸ்டமா அமைச்சு ஜெபம் பண்ண சொன்னாங்க. அந்த மாசம் ஜெபம் பண்ணும்போது எனக்கு உடனடியாக அப்பொழுதே எனக்கு சுகம் கிடைச்சது. இம்மீடியட்டா எல்லாமே சரியாயிருச்சு. எல்லா ஹெல்த் பிரச்சனையும் சரியாயிருச்சு. சரியாகி அந்த பிரச்சனை இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு எல்லாமே எனக்கு சரியாயிடுச்சு. ஒரே நாள்ல, வித்தின் செகண்ட்ஸ், மறுநாள் காலம் எல்லாமே சரியாயிடுச்சு. அதனால நான் இயேசுவே மெய்யான தேவன் அப்படிங்கிற உணர்ந்து கொண்டு, என்னை இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவனை நாட நான் இந்து மதத்துல இருந்து மாறி நான் ஒரு கிறிஸ்தனா மாறினேன். கிறிஸ்தனா மாறின உடனே நாங்க ரொம்ப சின்சியரா இருந்தோம். ஆண்டவர் மேல எங்களுக்கு ஒரு அளவு கடந்த அன்பு. அப்ப என்னாச்சுனாக்கா, நாங்க இருந்த அப்பார்ட்மெண்ட்ல இயேசு உள்ள வந்ததை என்னோட மனைவி ஒரு விஷயம் மாதிரி பார்த்தாங்க. அதுல இருந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு அந்த என் மனைவிக்கும் அடுத்த வாரமே என் மனைவியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாங்க இயேசுவை ரொம்ப விசுவாசிச்சோம், ரொம்ப நேசிச்சோம். காலைல எழுந்திருப்போம். நாங்க இந்துக்களா இருந்தபோது நாங்க வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவோம், நிறைய விஷயங்கள்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்ப என்ன பண்ணாக்கா, டெய்லி காலைல ஒரு 6 மணிக்கு எழுந்திருச்சு ஒரு பெட்ஷீட்டை விரிச்சிட்டு தரையில உட்காருவோம். அந்த பழைய அப்பார்ட்மெண்ட்ல அங்க இருக்கும் பொழுது தரையில உட்கார்ந்து எங்களை ஆண்டவருக்குள்ள வெளியிட சொன்ன மாதிரி நாங்க ஒரு ஒரு பாட்டை படிப்போம். படிச்சுட்டு வசனத்தை படிச்சு ஜெபம் பண்ணுவோம். அவங்க ஜெபம்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க, அந்த புக்லாம் வச்சு படிப்போம். நாங்க அந்த மாதிரி ஆவியில ஒரு அனலா இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம், 1 வருஷத்துக்கு நாங்கள் ஆவியில் அனலா இருந்தோம். நல்லா அப்புறம் சபைக்கு போக ஆரம்பிச்சோம், நல்ல அனலா இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாப்பா வளர ஆரம்பிச்சது, வேலை கொஞ்சம் பிஸியானுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வெதுவெதுப்பாயிட்டோம். நாங்க மிந்தி இருந்த நாட்டம், மிந்தி இருந்த ஒரு கட்டுப்பாடு, ஒழுங்கு, ஆண்டவர் தேடுறதுல இல்லாம குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது எங்களுக்கே தெரியல. ஆனாக்கா நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெருப்பு குறைய ஆரம்பிச்சது. அதை நாங்க கண்டுபிடிக்கல. ரொம்ப நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சோம். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்தவங்க கண்டுபிடிச்சோம். அது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அந்த மாதிரி நம்ம வெதுவெதுப்பாக சான்ஸ் இருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி வெதுவெதுப்பு ஆகுறாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வெளிப்படுத்தின விசேஷம், அந்த மாதிரி ஆனா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம ரெவலேஷன்ஸ், வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல இருந்து பார்க்க போறோம். ஒரு 4-5 வசனத்தை பார்த்துட்டு நம்ம திருப்பி இந்த வசனத்துக்கு வருவோம். யாக்கோபுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், பக்க எண் 336 நினைக்கிறேன். பக்க எண் 336. வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்க போறது 13ல இருந்து
22 வசனங்கள். அதை பார்த்துட்டு வருவோம். இதுல எப்படின்னாக்க ஆவியில் அனலா இருக்கும்போது எப்படி இருக்கும், அப்புறம் வெதுவெதுப்பா இருந்தா என்ன ஆகும், ஆவியில மறுபடியும் எப்படி அனலாகிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வெதுவெதுப்பா இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்க நம்ம ஆண்டவரை நம்ம ஒத்துக்கொள்வோம். ஆண்டவர் இருக்காருன்னு தெரியும், நமக்கு சர்ச்சுக்கு போவோம், நம்ம அந்த படம் பண்ற எல்லாத்தையும் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் கிட்டி சேராம நெருங்காம ஆவியில அனலா இல்லாம நம்ம வெதுவெதுப்பா இருப்போம். அப்படி வெதுவெதுப்பா இருக்கும் பொழுது நமக்கும் அது பிரயோஜனம் இல்லை, நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதை தவிர அன்பிலிவர்ஸ் இருக்காங்களா, அவிசுவாசிகள், உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. வெதுவெதுப்பா இருந்தா யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. நீங்க பார்க்க போனீங்கன்னாக்க 2 Timothy 3:5 போட்டிருக்கோம், தேவபக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களும் இருப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னாக்க a form of godliness you have but you don't believe in God. அந்த மாதிரி நிலைமைக்கு நிறைய பேர் போயிடுறாங்க. சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க, பாட்டு படிப்பாங்க, பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்க, ஆனாக்க அனலா இருக்க மாட்டாங்க, ஒரு உறவு இருக்காது. நமக்கு நம்ம we are the branches, he is the vineங்கிற மாதிரி நம்மெல்லாம் கிளைகள், அவர் தான் மரம், நம்மெல்லாம் இலைகள், அவர் தான் கிளை. இந்த இலைகள் கிளைகள் ஒட்டிக்கிட்டு இருக்கணும், அப்பதான் நம்மளால பலன் கொடுக்க முடியும், அப்பதான் நம்ம கனி தர முடியும். எப்ப நம்ம அந்த மரத்தை வெட்டி வந்துடுறோமோ அப்பயே நம்ம காஞ்சி போயிடுறோம். இப்ப காஞ்சி மனதுல இருந்து கனி வராது. அன்னைக்கு ஒரு தடவை கதை பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம பேக் யார்ட்ல ஒரு மரம் இருக்கு, அழகா கனி கொடுத்துக்கிட்டு இருக்கு, வெளியில போய் பெரிய கஷ்டமா இருக்குன்ட்டு அந்த கிளையை வெட்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சாக்க என்ன ஆகும், கிளை கருகி போயிடும், பலனே கொடுக்காது. அதனால நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அந்த ஒட்டிக்கிட்டு இருக்க வெதுவெதுப்பானாக்க என்ன ஆகும் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். 3வது Revelations 3:12-33 பார்ப்போம். ரெவலேஷன்ஸ், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:13-22. 3:13. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். லவோதிக்கிய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி, யார்? இயேசு கிறிஸ்து, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். யார்கிட்ட? லவோதிக்கிய சபையில் இருக்கவங்க கிட்ட. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும் அப்படிங்கிறாரு. இப்ப பார்க்க போனீங்கன்னாக்க இந்த லவோதிக்கிய சபை, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபையும் துருக்கியில இருக்கு, டர்க்கின்னு சொல்லுவாங்க, துருக்கி நாட்டுல இருக்கு. இந்த லவோதிக்கியாக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு பேர் ஹீரப்போலி, இங்கிலீஷ்ல ஹீரப்போலிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹீரப்போலி. இந்த ஹீரப்போலியில நிறைய ஹாட் ஸ்பிரிங்ஸ், கொதிக்கிற தண்ணி இருக்குமா. அது நல்ல தண்ணி, கொதிக்கிற தண்ணி. அதை நம்ம லவோதிக்கியா கொண்டு வந்தாக்க நல்லா. லவோதிக்கியா பெரிய சிட்டி, கண்ணுக்கு மருந்து பண்ணுவாங்க, கண்ணு ஆயின்மெண்ட் எல்லாம் பண்ற இடம், ரொம்ப பிரபலமான இடம், பணக்கார சிட்டி, பணக்கார நகரம் அந்த நகரம் லவோதிக்கியா. லவோதிக்கியா ஆளுங்க என்ன நினைச்சாங்கனாக்க, நம்ம ஹீரப்போலிஸ்ல இருந்து நம்ம ஒரு கால்வாய் வெட்டுவோம், கால்வாய் வெட்டி அங்க இருக்க கொதிக்கிற தண்ணியை லவோதிக்கியை கொண்டு வருவோம் அப்படின்னு கால்வாயை வெட்டினாங்களாம். என்ன ஆச்சுனாக்க, கால்வாயை வெட்டி அந்த தண்ணி ஹீரப்போலில இருந்து லவோதிக்கியா வர்றதுக்குள்ள வெதுவெதுப்பாயிருச்சு. வெதுவெதுப்பானதும் யாருக்கும் அதை யூஸ் பண்ண முடியல. வெதுவெதுப்பான தண்ணி பக்கத்துல இருக்க கலோசை பட்டணத்துக்கு போகும்போது கோல்ட் ஆயிடுச்சான். கலோசை பட்டணத்தை சேர்ந்த மக்கள் நல்ல குளிர்ந்த தண்ணீர் வருதுன்னு குடிச்சாங்களாம். லவோதிக்கியா பட்டணத்துல இருக்கவங்க வெதுவெதுப்பா இருக்குன்னு தண்ணி யூஸ் பண்ண முடியல. ஹீரப்போலியில் இருக்கவங்க கொதிக்கிற தண்ணி யூஸ் பண்ணாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொதிக்கிற தண்ணி பலன் கொடுக்கும், குளிர்ந்த தண்ணீர் பலன் கொடுக்கும், குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருக்கிற தண்ணி உபயோகம் இருக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு இங்க, நீ குளிரும் அல்ல அனலும் இல்ல, நீ யூ ஆர் நாட் ஃபெர்மென்ட் இன் ஸ்பிரிட், நீ குளிரும் அல்ல அனலும் இல்ல, அதனால எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு. 16 வசனம் பாருங்க, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பை இருக்கிறது முடியலால் உன்னை வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அப்படின்னா என்ன? ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியல. நீர் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யனான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறையும் என்று சொல்லுகிறபடியினால்.
பாருங்களேன், லவோதிக்கே பெரிய பிசினஸ் சிட்டி. அதனால எல்லாருக்கும் வந்து பணம் இருக்கு. உலகத்தை பொறுத்த பணம் இருக்கு. பரலோகத்துக்கு சேர்த்து வைக்காட்டா கூட அவங்க வந்து உலகத்துல வந்து எக்கச்சக்கத்துக்கு பணம் சேர்த்து வச்சிருக்காங்க. பணம் சேர்த்து வச்சுட்டு அந்த பணத்து மேல நம்பிக்கை வச்சுட்டு நான் வந்து ரொம்ப பணக்காரன், எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு நல்லா ஜாலியா இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, பாருங்களேன், 1 Corinthians 15:19 போட்டிருக்கு, இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் அப்படின்னு போட்டிருக்கு. இஃப் யூ பிலீவ் இன் கிரைஸ்ட் ஒன்லி ஃபார் திஸ் வேர்ல்ட் we are the most sorry of all people அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன, நம்ம வந்து உலகத்து பணத்தை பார்த்து உலகத்து காரியங்களை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு அது ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரு, ஆண்டவர் நம்ம ரசிச்சுட்டாரு, ஆண்டவர் நமக்கு ஆசீர்வச்சிருக்காரு அப்படின்னு இன்மையில மட்டுமே நம்ம வந்து இம்மையில செம்மையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இம்மையில செம்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மையில மட்டும் இது பண்ணிட்டு நீங்க வந்து பரலோகத்தை பத்தி நீங்க நினைக்கல, பரலோகத்துக்காக வாழல அப்படின்னாக்க நம்ம வந்து ரொம்ப பரிதபிக்கப்படத்தக்கவர்கள்னு பவுல் சொல்றாரு. நம்முடைய குறிக்கோள் எல்லாம் நம்முடைய லக்க நோக்கி ஓடணும். நம்முடைய குறிக்கோள் எல்லாம் பரலோகத்துக்காக வாழணும். அப்ப நீங்க பரலோகத்துக்காக வாழும் பொழுது நீங்க வாழ்க்கையில் நீங்க செம்மையா இருப்பீங்க, வாழ்க்கையில் நல்லவங்களா இருப்பீங்க. அதனால நம்ம வந்து இந்த உலகத்து காரியத்தின் மேல கண்ணு போகக்கூடாது. நம்ம அந்த மாதிரி உலகத்து காரியத்தின் மேல கண்ணு போகக்கூடாது. அது மேல நம்ம வாஞ்சியா இருக்கக்கூடாது. லவ் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் என்மி டு காட் இடத்துல போட்டிருக்கோம். அதனால இந்த மக்கள் என்ன பண்ணாங்க, லவோதிக்கர்கள் வெதுவெதுப்பாயிட்டாங்க, உலகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, நாங்க நல்லா இருக்கிறோம், ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு, நாங்க எல்லாம் கிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து ஆண்டவரை பத்திய கவலை இல்லாம ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நினைப்பே இல்லாம ஓடிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல, நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கும் நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும். இந்த வெண்வஸ்திரம்னா கிரேஸ், சால்வேஷன். பொண்ணுனாக்க ஹோலி ஸ்பிரிட் நினைக்கிறேன். பொண்ணுனா கிங்டம் ஆஃப் காட். நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும். இந்த ஊர்ல லவோதிக்கேல கலிக்கம் பண்ணி ஆயின்மெண்ட்டை பண்ணி கண் ஆயின்மெண்ட்டை பண்ணி உலகமெல்லாம் வித்து பணம் சம்பாதிக்கிற உலகம், பணம் சம்பாதிக்கிற ஊர். அந்த ஊரை பார்த்து சொல்றாரு, நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். ஆண்டவர் தட்டுறாரு, வாசப்படியில் ஒவ்வொருத்தையும் கூப்பிடுறாரு. யாரு பின்வாங்கி போனாலும், யார் ஆண்டவர் விட்டு போனாலும் ஆண்டவர் போய் அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் பின்னாடியே போய் he woos them back வந்து அழைக்கிறாரு. மகனே எங்கிட்ட வா, மகளே எங்கிட்ட வா, நீ பார்த்துட்டு இருக்க உலகம் மட்டும் உலகம் கிடையாது, பரலோகம்னு ஒண்ணு இருக்கு, நீ அதுக்காக ஜீவி அப்படின்னு சொல்லி போய் தட்டுறாரு, கதவை தட்டுறாரு ஆண்டவர். பாருங்களேன், இதை வாசப்படி நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்படின்னா பாருங்களேன், அவர் கதவை தட்டுறாரு, நிக்கிறாரு. நம்ம கதவை திறந்தாக்க ஆண்டவர் உள்ள வந்து நம்மோட போஜனம் பண்ணுவாராம். இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம் பாத்தீங்களா, பல ஊர்ல இருந்து வந்து ஆபிரகாம், ஐசக், ஜேக்கபோட வந்து உட்கார்ந்து போஜனம் பண்ணுவாங்க. ஆனா அழைக்கப்பட்டவர்களோ நரகத்துக்கு போவாங்கன்னு ஆண்டவர் ஒரு இடத்துல சுவிசேஷத்தை சொல்லியிருக்காரு. அது ஞாபகம் எனக்கு இப்போ. அதனால ஆண்டவர் தட்டுறாரு. தட்டும்போது நம்ம தான் கதவை திறக்கணும், நம்ம எழுச்சி போய் கதை திறக்கணும். திறந்தாக்க ஆண்டவர் உள்ள வந்து நம்மோட ஜீவியம் பண்ணுவார். பாருங்களேன், அண்ட சராசரங்களையும் உலகத்தையும் படைத்த, அவ்வளவையும் படைத்த, பூமியின் அது நிறைவையும் படைத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம கூட வந்து போஜனம் பண்றாராம். அதை விட நமக்கு வேற என்ன வேணும்? ஆனா அதுக்கு அவர் எப்ப போஜனம் பண்ணுவாரு, நம்ம கதவை தட்டணும். அதுக்கு கதம் போட்டிருக்கு, கம் நை அன்டு மீ ஐ வில் கம் நை அன்டு யூ. நீ கதவை தட்டுனா உடனே நான் உள்ள வர்றேன் அப்படின்னு. அதனால நம்ம வந்து ஆவியில அனலா இருக்கணும். ஆவியில அனலா இருக்கிறதுக்கு எப்படி ஆவியில அனலா இருக்குது? நம்ம வந்து வார்த்தையை டெய்லி படிக்கணும். அன்பார்ந்த நேயர்களே, நாங்க பண்ண பெரிய தப்பு அந்த காலத்துல, கொஞ்ச நாள் நாங்க வந்து பைபிள் படிக்கிறது சரியா படிக்கிறது நிறுத்திட்டோம்.
அதுல இருந்தா நாங்க பின்வாங்கி போனோம். அப்புறம் நாங்க திருப்பி அப்புறம் ஜெபத்துக்குள்ள வந்தோம். அப்புறம் ஆண்டவர் தேட ஆரம்பிச்சோம். எல்லாம் நடந்தது. ஆனாக்க நம்ம எப்பொழுதும் வசனம், ஜெபம் இது ரெண்டையும் தவறாம டெய்லி பண்ண போதும். ஆனா அதான் இந்த தாவீது இடத்துல போட்டிருக்காரு, அதிகாலை நான் ஆண்டவரை தேடுறேன்னு போட்டிருக்காரு சங்கீதத்தோட இடத்துல. நம்ம எழுந்திருக்கிறோமா, எழுந்திருச்சு ஆண்டவரை தேடணும். திஸ் இஸ் த டே that the Lord hath made. I'll rejoice and be glad in it. His praises will always be in my mouth. இது ஆண்டவர் படைத்த நாள், அவரை நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கணும். எழுந்திருச்சு முதல்ல நம்ம ஆண்டவரோட கனெக்ட் பண்ணணும். வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணக்கூடாது, செல்போன்ல கனெக்ட் பண்ணக்கூடாது. அதனால தப்புன்னு நான் சொல்லல. ஃபர்ஸ்ட் நீங்க வசனத்துல கனெக்ட் பண்ணணும். அதான் சோர்ஸ். அதுல தான் எல்லாம், வசனத்துல தான் எல்லாம் வருது. எழுந்திருக்கிறோமா, ஆண்டவரோட வசனத்துல கனெக்ட் பண்ணி அவரை அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து நாளை தொடங்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம் எல்லாமே. அப்படி பண்ணும் பொழுது நம்ம ஆண்டவரை கிட்டி சேர்றோம். ஆண்டவருக்கு நமக்கு உறவு நெருங்கி 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஆவியில அனலா இருப்போம். இப்ப எரேமியா சொல்றாருல, நான் வார்த்தையை சாப்பிட்டேன், என் உடம்பெல்லாம் அனலா இருக்கு, கொதிக்குது அப்படிங்கிறாரு. ஃபயர் ஷட் அப் இன் மை போன்ஸ். என்னோட எலும்புகளுக்குள்ள அப்படியே அந்த அந்த தீ எனக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஆண்டவரோட வசனத்தை படிச்சு அசை போட்டு தியானிச்சு ஆவியில அனலா இருக்கும் பொழுது நம்ம நமக்கு ஆசீர்வாதமா இருப்போம், நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இருப்போம், நம்ம சுற்றிலுள்ளவங்களுக்கு ஆசீர்வாதம் இருப்போம், உலகத்துக்கே ஆசீர்வாதம் இருப்போம். ஏன்னா ஆண்டவரின் திட்டம் பெரிய திட்டம். எரேமியா 29:11 பார்த்து பண்ண போட்டிருக்கிறதுல, For I know the plans I have for you, declares the Lord, plans to prosper you, not to harm you, plans to give you a hope and a future அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் திட்டம் பெரிய திட்டம். அதுக்கு முதல் படி அவர்கிட்ட கனெக்ட் பண்றது, கிட்டி சேர்றது, அவருக்கு கதவை திறக்கிறது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது. யாக்கோபு 4:8 படி தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள். அதனால நம்ம கிட்டி சேர அனுதினமும் கிட்டி சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். இந்த வருஷம் இருக்கிறத விட அடுத்த வருஷம் நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருக்கமா இருக்கணும். இதை வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்றேன். இந்த உலக புகழ்பெற்ற கதை. இந்த கதை எப்படின்னாக்க, செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல் ஒரு கத்தீட்ரல் இருக்கு. அது லண்டன்ல இருக்கு. அது ரொம்ப புகழ்பெற்ற கத்தீட்ரல். அது டூரிஸ்ட் ஸ்பாட் கூட. இங்கேருந்து லண்டன் போறவங்க கிறிஸ்தவர்கள் முக்காவாசி பேர் செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரலை போய் பார்த்துட்டு வருவாங்க. ரொம்ப பெருசா உயரமா பயங்கரமா இருக்கும். அதுல பலவிதமான ஓவியங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அதுல ஹோல்மன் ஹண்ட்னு ஒரு ஆள் ஒரு படம் வரைஞ்சிருக்காரு. என்ன படம்னாக்க, இயேசு கதவை தட்டுற மாதிரி ஒரு காட்சி. இயேசு கதவை தட்டுற காட்சிய அவர் அழகா வரைஞ்சிருக்காரு, ஒரு ஓவியமா வரைஞ்சிருக்காரு. அந்த ஓவியத்தை செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல்ல வச்சிருக்காங்க. வச்சுட்டு அந்த ஓவியத்தை திறந்து வைக்கிறாங்க. முதல் நாள் அவர் ஓவியத்தை முடிக்கிறாரு. நல்ல பெரிய பிரமுகர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த ஓவியத்தை திறந்து வைக்கிறாங்க. திறந்து வச்சதும் பத்திரிகை நிருபர்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு நிருபர் கேட்குறாரு, மிஸ்டர் ஹண்ட், இந்த ஓவியம் வரைஞ்சவரை பார்த்து, திரு ஹண்ட் அவர்களே, நீங்க ஓவியத்தை ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கீங்க, தத்ரூபமா இருக்கு, இயேசுவை பார்க்க முடியுது, அவர் கதவை தட்டுறது பார்க்க முடியுது. ஆனா கதவுல ஹேண்டில் இல்லையே, கைப்பிடி இல்லையே கதவுல, எப்படி கதவை திறந்து போவார் உள்ள அப்படின்னு கேட்கிறாரு இவர். யாரு? பத்திரிகை நிருபர். அதுக்கு அந்த ஹண்ட் என்ன சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் வேணும்னா அப்படி வரைஞ்சேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்கிறாரு அந்த பிரமுகர். அதுக்கு அவர் சொல்றாரு, டியர் ரிப்போர்ட்டர், அன்பார்ந்த ரிப்போர்ட்டரு, இந்த கதவை இயேசு தட்டதான் செய்யறாரு, உள்ள இருக்கவங்க தான் திறக்கணும். The door opens from the inside. அதனாலதான் கதவுக்கு நான் கைப்பிடி வைக்கல அப்படின்னாராம். பாருங்க எவ்வளவு அருமையான கதை பார்த்தீங்களா? நம்ம கதவை திறக்கணும், அப்ப இயேசு உள்ள வருவாரு. அவரு எல்லா இடத்துலயும் இருக்காரு, நம்ம தான் கனெக்ட் பண்ணணும். எல்லா இடத்துலயும் வைஃபை இருக்குங்கிற, எல்லா இடத்துலயும் எல்லா எல்லா இடத்துலயும் வைஃபை இருக்கு, எல்லா இடத்துலயும் டிவி ரேஸ் இருக்கு, எல்லா இடத்துலயும் ரேடியோ இருக்கு. நம்ம கனெக்ட் பண்ணணும், அப்பதான் டிவியில படம் தெரியும், அப்பதான் ரேடியோல பாட்டு கேட்கும். அதனால நம்ம கனெக்ட் பண்ண, நம்ம கதவை திறக்க வேண்டும். அதனால அனுதினமும் நாம் அன்பான இயேசு கிறிஸ்துவுக்கு கதவை திறப்போம். திறந்து நாம் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்துவ ஜீவியத்தை வாழ்வோம் சொல்லிட்டு முடிப்போம் ஒரு சின்ன ஜபத்தோட. ஆண்டவரே, உமக்கு அனுதினமும் கதவை திறக்க, உம்மை அனுதினமும் தேட, ஆவியிலே அனலா இருக்க
எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் ஆசீர்வதியும். உம்மிடத்தில் இன்னும் கிட்டி சேர எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்யும். நீர் கிருபை செய்யாவிட்டால் உம்மை எங்களால் நேசிக்க முடியாது ராஜா. அந்த கிருபையை எங்களுக்கு, உம்மை நேசிக்கிற கிருபையை, உம்மை தேடும் கிருபையை எங்களுக்கு தாரும். நல்ல ஒரு ஒழுங்கை, ஒரு டிசிப்ளினை எங்களுக்கு தாரும். நல்ல வாஞ்சையை தாரும் ராஜா. அன்பரேசுவன் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர். ஆமென். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் வெளிப்பாடுகளோடு நமக்கு கசிறிய கதையோடு சத்தியத்தின் ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டீர்கள். உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பின விதத்தை நமக்கும் அனல் மூட்டும்படியா சொல்லி தந்தீர்கள். அனலுமின்றி குளிருமின்றி நாங்கள் இருக்கக்கூடாது, அனலோடு நாங்கள் இருக்க வேண்டும். அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் நாங்கள் பயனற்றவர்களாய் இருப்போம். அந்த செடியில இப்படி கொடியானது செடியில படர்ந்திருந்தா கனிகளை கொடுக்கிறது போல நாங்கள் தேவனோடு இருக்க வேண்டும், வார்த்தையின் ஜெபத்தோடும் இருக்க வேண்டும். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் யாக்கோபு 4:8 அடிப்படை தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். சேரும் பொழுது நிச்சயமாக நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களாய் கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வாதமா வைப்பார் என்ற நல்ல வார்த்தையை நமக்கு வெளிச்சத்தின் பகுதியில வெளிப்பாடுகளோடு வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி கற்றுக் கொடுத்தீர்கள். அப்படியாக கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் பாஸ்டர் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். நன்றி அம்மா. உங்களை